செந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் மூந்திரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கண்ணன் கடம்பனை கார்மயில் வாகனனை சார்துணை போது மரபாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. கந்தனுக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம் காட்சியெல்லாம் மேஷிலுக்கும் வேளன் அலங்காரம். கந்தனுக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம் காட்சியெல்லாம் மேஷிலுக்கும் வேளன் அலங்காரம். கந்தனுக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம். தந்தைக்கு பிரணாம உபதேசம் புரிந்தது சுவாமி மலை குருநாதன் அலங்காரம். தேவமகள் தெய்வானையை திருமணம் செய்தது திருப்பரங்கிரியோனின் அலங்காரம். தேவமகள் தெய்வானையை திருமணம் செய்தது திருப்பரங்கிரியோனின் அலங்காரம். கந்தனுக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம். செந்துடர் ஒளி வீச முருகன் சிரிப்பது பழமுது சோலையின் அலங்காரம். செஞ்சுடர் ஒளி வீச முருகன் சிரிப்பது பழமுது சோலையின் அலங்காரம். ஞான தேசிகன் வடிவில் அருள்வது பழனி ஆண்டவன் அலங்காரம். ஞான தேசிகன் வடிவில் அருள்வது பழனி ஆண்டவன் அலங்காரம். கந்தனுக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம். சஷ்டி திருநாளில் சூரனை வென்று பக்தரை காக்கும் செந்தூர் அலங்காரம். சஷ்டி திருநாளில் சூரனை வென்று பக்தரை காக்கும் செந்தூர் அலங்காரம். சின்னன் பணிந்து வள்ளியை திருமணம் செய்தது திருத்தணி அழகனின் அலங்காரம். சின்னன் பணிந்து வள்ளியை திருமணம் செய்தது திருத்தணி அழகனின் அலங்காரம். கந்தனுக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம். சந்தனம் பன்னீர் பஞ்சாமிர்தமும் செய்வோம் அபிஷேக அலங்காரம். சந்தனம் பன்னீர் பஞ்சாமிர்தமும் செய்வோம் அபிஷேக அலங்காரம். கற்பூர ஜோதியை காண்போம் சரவணன் கார்த்திகேயன் அலங்காரம். கற்பூர ஜோதியை காண்போம் சரவணன் கார்த்திகேயன் அலங்காரம். கைத்தல நிறை கனி என் மூஞ்சி என்ன பாக்குறீங்க? பாருங்களேன்டா. கைத்தல நிறை கனி கைத்தல நிறை கனி அப்ப மூடவல் போரி அப்பா மூடவல் போரி. சேர்த்து பாருங்க. கைத்தல நிறை கனி அப்ப மூடவல் போரி. கைத்தல நிறை கனி அப்பா மூடவல் போரி. நீ பாருண்டா. கப்பிய கரிமுகன் கப்பிய கரிமுகன் கப்பிய கரிமுகன் அடிபேணி. அடிபேணி. எங்கடா அந்த சரவணன் இன்னும் பாடசாலைக்கு வரல? எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. நம்ம சரவணனை இன்னும் காணுமேங்க. எல்லாம் தன்னால வருவான். ராஜேந்திரா, எங்க சரவணன் வரானப்பா? உங்க சரவணன் மத்தியானம் பாடசாலைக்கு வரவே இல்ல. என்ன பாடசாலைக்கு வரவே இல்லையா? என்னங்க புள்ள படிக்க போகலையாமே, போய் பாருங்க. ஏன் பதற? நான் போய் அவங்க ஆசான கேட்டு வரேன். சரவணா, சரவணா, நீ இங்கயா இருக்க? ஏன்டா ஆசா உங்க ரொம்ப கோபமா இருக்காரு.
உங்க அப்பா வேற உன்னை எங்க இல்லாம தேடிட்டு இருக்காங்க. ஐயோ, நீ அவங்க கிட்ட மாட்டின தீந்த உன்னை தேட சொல்லி ஆள் அனுப்பியிருக்காங்க. அப்படியா? இப்ப என்னடா செய்யுது? யாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, இல்ல பின்ன போடுவாங்க. சரி, நீ என்ன பார்த்தானே யார்கிட்டயும் சொல்லாத. முருகா, 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 என்னை காப்பாத்துப்பா. உன் காலடியில நான் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன காமிச்சு கொடுக்காதப்பா. இந்த வாரு சதாசிவம், உன் பையன் ரொம்ப விளையாடுறான். படிப்புல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஒழுங்கா படிக்கிறதா இருந்தா பாடசாலைக்கு அனுப்பு, இல்ல வீட்டுல வச்சு செல்லம் கொடு. ஒரு நாள் வந்தா 10 நாள் வர்றதே கிடையாது. நாட்கள் தர்பே போட்டு போட்டுனாலும் படிப்பே வரல. படிக்க வந்த புள்ள வீடு திரும்பல, நான் கடன் துடிக்கிறையா? அவன் படிக்கவே வரல, நான் துடிக்கிறேன்யா. மத்தியானம் பாடசாலைக்கே வரல. பாடசாலைக்கே வரலையா? என்ன சொல்றீங்க? எங்க போன என் மகன்? ஐயா முருகா, விராலிபல முருகா, தவன் கடந்து பெற்ற ஒரே பிள்ளைய காணப்பா. என் பிள்ளைய உயிரோட உருவோட என்கிட்ட திருப்பி கொடுத்துறியா முருகா? உன்னை கதறி கதறி கெஞ்சி கேட்டுக்கிற முருகா. உன்னை நம்பி நிக்கிற என் நெஞ்சுக்கு ஆறுதல் கொடுத்துரு முருகா. என் பிள்ளை சரவணனை என்கிட்ட திருப்பி கொடுத்துறியா? பார்வதி, குளங்குட்டை ஒரு இடம் விடாம அவரை தேடி பார்த்தாச்சு. ஊரு பூரா சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தாச்சு. அவன் எங்க போனான்னே தெரியல. முருகன் தான் அவனை காப்பாத்த. முருகா, அருணகிரி மண்டபத்துல உட்காந்து மயில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரே இருட்டு, அஞ்ஞான இருள். என்ன செய்யறதுன்னே புரியல. கவலையா இருந்தது. பொழுது விடிந்ததும் இறங்கி வந்துட்டேன். அந்த முருகன் தான் என் வயிற்றுல பால வார்த்தான். சரவணா, நீ படிக்காட்டி பரவாயில்ல. அம்மா அப்பாவுக்கு அடங்குன பிள்ளைய வீட்டோட இருப்பா, அது போதும். அம்மா அப்பா கடங்காம ஊரு சுத்துற பிள்ளைன்னு எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு. அது எனக்கும் தெரியும். ஆனா கண்ணீருக்கு கட்டுப்படுவேன், அன்புக்கு அடங்குவேன். இருங்க. பார்வதி, ஆச்சரியத்தை பாத்தியா? முருகன் சந்நிதியில ஒரு ராத்திரி படுத்ததுல நம்ம பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துருச்சு. ஆமாங்க, விவரம் தெரிஞ்ச நாளா ஆண்டவனுக்கு மாலை தொடுக்கிறீங்க. அவன் நமக்கு எந்த குறைய வைக்க மாட்டாங்க. முருகா, அப்பா பாடசாலைக்கு நேரமாச்சு, வாப்பா. என்னடா அது அதிசயமா இருக்குது? பாடசாலைக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பேன். ஆனா இப்போ நான் நல்லா படிச்சு அப்பாவுக்கே பாடம் சொல்லுவேன். ஏதாவது சாப்பிட்டுட்டு போப்பா. நினைச்சப்பெல்லாம் சாப்பிடலாமா? 3 காலை நிவேதனம் தான், அது போதும். வாப்பா. கும்பிடுறான் ஆசானே. பாடசாலைக்கே வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்த பையன் இப்ப அவனே வலிய வந்திருக்கிறான். பாடா. முருகா, முருகா, அப்பா, வினை தீர்த்த விராலிமலை ஆண்டவனே, என் பிள்ளை எனக்கு திருப்பி கொடுத்துட்டியப்பா. வெறும் பிள்ளையா கொடுக்கல, புத்திசாலி பிள்ளையா கொடுத்துட்டியப்பா. காலமெல்லாம் இனிமே நான் உனக்கு அடிமை முருகா. காலமெல்லாம் இனிமே உனக்கு நான் அடிமை அப்பா. நல்ல மணல்ல விரல அழுத்தி எழுது. ஹரி ஓம் எழுது. ஓம் மட்டும் எழுதுனா ஹரிய உங்க அப்பா எழுதுவானா? எங்க அப்பா ஹரிய சொல்ல மாட்டாருயா. என்ன உன்னை குட்டுனா? எழுதுறா. ஹரி ஓம்.
ஓம் ஹரியா? ஹரிக்கு அப்புறம் தாண்டா ஓம். ஓமுக்கு மிஞ்சினது இல்லைங்க ஹரி. பிரகலாதனுக்கு நேர் எதிர்ப்பு. ஹரிய சொல்லாத பையன். உன் காத திருகி புடுவேன், திருகி. உட்கார். சரியா உட்கார்றா. மரியாதை இல்லாம கால் மேல காலா போடுற. கந்த சஷ்டி கவசத்துல ஏதாவது 2 வரி சொல்லி அதுக்கு பொருள் சொல்லு பார்க்கலாம். பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். கவசத்தை பாராயணம் செய்பவன் கெட்டவனாக இருந்தால் அவனையும் பொடி பொடியாக்கும் என் கை திருவேல். இவன் பெரிய முருகன் எனக்கு புதுசா அர்த்தம் சொல்றான். நான் சொல்வதை கேள், வீட்டுக்கு போ. நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. உன் ஆசா மகா முரடு. உனக்கு பதில் நான் நீயா போயிட்டு ஒரு நாள் பட்டதே போதும். என்னால தாங்க முடியலப்பா. என்ன எனக்கு பதில் நீ பாடசாலைக்கு பண்ணியா? எங்க ஆசா அடிச்சாரா? எங்க அம்மா அப்பா கிட்ட கூட நான் அடிபட்டது இல்ல. எங்க அப்பா சொக்கேசே விட்டுக்கு மண் சுமந்து பெரும்பாலும் அடிபட்டார். என்ன உங்க ஆசா அடிச்சுப்பட்டாருப்பா. கண்ணத்தை கிள்ளிருப்பாரு. உன்னை மாதிரி ஒரு கண்ணம் 2 கண்ணமா இருந்தால் பரவாயில்லை. 6 முகமா இருப்பதால் வந்த வினை 12 கண்ணங்களும் பழுக்கச்சு வந்து விட்டது பாத்தியா? நான் சொல்வதை கேள். உனக்கு வராத படிப்பை நான் வரவழைத்து தருகிறேன். நல்ல படிப்பு வருமாறு செய்கிறேன். நீ வீட்டுக்கு போப்பா. ஏன் குழந்தை, நீ எனக்கு படிப்பு சொல்லி தர போற? வா கோலி ஆடலாம். நான் குழந்தை அல்ல, குருபரன். தகப்பனுக்கே உபதேசம் செய்த சுவாமிநாதன். என் அம்மா துப்பிய எச்சில்தான் வரகவி காளிதாசனின் அறிவு. முத்தை தருபத்து திருநகை என்று அருணகிரிக்கு அடியெடுத்து கொடுத்தவன் நான். இந்த வாலிமலையிலே இறுக்கி அஷ்டமா சித்தி அருளியவனும் நான். உன்னை போல் ஒரு சிறுவன், ஊமை குழந்தை. வாய் பேசா ஊமையை வயலூரிலே பேச வைக்க நான் செய்த சித்து அதோ பார் வயலூரிலே. நம்பிக்கையோட திருவுருவமே நீதானேயா. ஊமையை பேச வச்ச குருபரனே. தந்தனே வாய் பேசாம ஊமையா நிக்கிறப்போ நம்ம மகனையா பேச வைக்க போறான். கார்த்திகேயா, இப்ப தெரியுதா நான் எப்படி செய்வேன்னு? எங்கே நாவே நீட்டு.
ஓ முருகா முருகா உயிரே உணர்வே ஓமெனும் பொருளே அழகே அருளே அன்பே அறிவே திருவே தெளிவே தேனே தாமே குருவே நிறைவே முருகே வருக எட்டுக்கிழமை பாடின முத்தத்தமி தந்தா பக்திச்சுவை கிட்டிட்ட சித்தத்தினில் வந்தா சக்திக்கொரு முத்தம் தரு தங்கத் திருமகனே பச்சைமயில் நர்த்தமயில் பழனி சண்முகனே தோகை மயில்கள் நாட்டியம் ஆடும் வேலன் மல்லையினியே தோகை மயில்கள் நாட்டியம் ஆடும் வேலன் மல்லையினியே அவன் சுந்தர கோலம் நெஞ்சினை ஆளும் ராணி மல்லையினியே ஐயா ராணி மல்லையினியே தோகை மயில்கள் நாட்டியம் ஆடும் வேலன் மல்லையினியே அவன் சுந்தர கோலம் நெஞ்சினை ஆளும் ராணி மல்லையினியே ஐயா ராணி மல்லையினியே காவிரி தாயும் சோலை வயலும் கண்ணன் அலங்காரம் காவிரி தாயும் சோலை வயலும் கண்ணன் அலங்காரம் அவள் கண்ணன் அழகை கண்டது உமை கன்னித்தமிழ் பேசும் அவள் கண்ணன் அழகை கண்டது உமை கன்னித்தமிழ் பேசும் ஐயா கன்னித்தமிழ் பேசும் கோதை மயில்கள் நாட்டியம் ஆடும் வேலன் மல்லையினியே எத்தனை கோவில்கள் எத்தனை பாடல்கள் எங்கள் முருகனுக்கே எத்தனை கோவில்கள் எத்தனை பாடல்கள் எங்கள் முருகனுக்கே சித்தன் அருணகிரி தெய்வத் திருப்புகழும் செல்வக்குமரனுக்கே சித்தன் அருணகிரி தெய்வத் திருப்புகழும் செல்வக்குமரனுக்கே திரு செல்வி முருகனுக்கே தோகை மயில்கள் நாட்டியம் ஆடும் வேலன் மல்லையினியே அவன் சுந்தர கோலம் நெஞ்சினை ஆளும் ராணி மல்லையினிலே ஐயா ராணி மல்லையினிலே இங்க வச்சிருந்த ஊதுபத்தி எங்க காணோம்? ஏண்டி, ஊதுபத்திய நீ எடுத்துட்டு வந்துட்டியா? படுக்கையில கொடுத்துருக்கிறதுக்காக நான் வச்சிருந்தேன், அதை இங்க எடுத்துட்டு வந்துட்டியா நீ? வீதியில இருந்து வந்த எத்தனையோ புகைய வரட்ட இந்த ஊதுபத்திய நான் முருகனுக்கு கொளுத்துறேம்மா. என்ன புகையுது? அதையும் கேக்குறேன். படுக்கையில கொளுத்த வேண்டிய ஊதுபத்திய சாமிக்கு முன்னாடி கொளுத்திட்டு இருக்கா?
4 வயசு பையனோட சேர்ந்து ஆடி ஓடி விளையாட வேண்டிய வயசுல இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு முருகன் பொம்மை கையில வச்சுட்டு விளையாண்டுகிட்டு இருக்காளா இவா? அம்மா முருகன் தாமே விளையாட்டு தோழன். முத்து, உன் அம்மா உன் வயசுல கிருஷ்ணன் பொம்மைய வச்சுதான் விளையாண்டாளாம். விளையாட்டே கத்துக்கிட்டாளாம். சிப்பில தான் முத்து பறக்கும், இங்க கிழிஞ்சல்லே பிறந்திருக்கு. சுண்ணாம்பு கால போட்டுருவேன். என்னையா கிண்டலா பண்ற? இந்த பேசுல மட்டும்தான் வேகம் இருக்கு. கண்ணையா வேகம் என்னைக்கும் குறையாது. இந்த நெக்லஸ் மாட்டிக்க. இது மாட்டிக்கிட்டா நான் மாட்டிக்குவேங்கிறியா? நிலத்தை வித்து கொண்டாந்த நெக்லஸ். இந்த நெக்லஸ்க்கே மதிப்பு எங்க இடத்துல இருந்தா தாயா? இப்ப நான் எப்படியா இருக்கேன்? கொஞ்சம் குமரியா, கொத்த வரும் பைங்களியாய், குளிர் நிலவாய். ஆமா, சொல்லும்ப. நான் ஜில்லாய் கிட்ட வந்தா வள்ளுன்னு விழுவேன். போச்சுடாத ராஜா. இந்த ஒரு சுகத்துக்கு சொத்து அத்தனை எடுத்து கொடுக்கலாம். எங்க அப்பா மண்டைய போடட்டும். எப்பயா போடுவா? சீக்கிரம் போட்டுருவான். இந்த தங்க வளையல் உனக்காக வாங்கிட்டு வந்தது. இது பாத்துக்கு வந்தது. இதை நான் தொடக்கூட மாட்டேன். டாடி அப்படி எல்லாம் சொல்லாத. அவர் யாரு தெரியுமா? நாம அனுபவிச்சு கிடைச்ச கஜான், நம்ம காக்க வந்த கடவுள். நம்ம காக்க வந்த கடவுளா நான் நினைக்கிறது இவரே இல்லம்மா, அந்த செந்தில் நாயனத்தான். செந்தில் நாதனா? பணத்தை வந்து நான் கொட்டுன்னு கொட்டுறேன். செங்கல் சூழ செந்தில் நாதன் நீங்க வரப்போக இருக்கிறானா? என்ன விட அவன் உங்களை நல்லா கவனிக்கிறானா? குழந்தை எப்பவும் போய் சொல்லாது. அது மாதிரி அறிவு ஒண்ணு. குழந்தை சொல்றது இதா இந்த செந்தில் நாதனை. அப்பா நல்ல வேலை போச்சு. செந்திலாண்டவா, அலங்காரங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நீதாயா. நீயே அழகு, உன் கோலமே அழகு. முருகையா, கண்ணனுக்கு மீறா கந்தனுக்கு இந்த முத்தழகு. உனக்காகவே ஏங்குறேனே, எனக்காக நீ வரமாட்டியா? காந்தி, காந்தி, என்ன அங்க யாரு வந்திருக்காங்க பாரு. யாரு? பாரு. தெரியல? போன மாமாகத்துக்கு வந்தாரு சுண்டுமணி. அவரோட மக சுண்டுமணி. சுண்டுமணியா? இடத்துக்கு தக்கபடி சுண்டுவான். பார்வையிலேயே சுன்றாரே, குறும்புக்காரர், பொல்லாத சவுண்டு குறையில பாத்தீங்களா? சமுத்திரத்து அலை மாதிரி பெருமூச்சு. பாத்தீங்களாவது அந்த காலத்துல காந்தி இந்த திருச்செந்தூர் கடல் ஓரத்துல வந்து நின்னாள்னா அலை அடிக்கும், நிற்கும். சாமி கும்பிட வந்த பக்தர்கள்லாம் கோடீஸ்வரர்லாம் காந்தியோட தரிசனத்துக்கு காத்துக்கிட்டு நிப்பானே. அது மட்டுமா, பேரு வடத்தை தொட்டு கும்பிடுற மாதிரி காந்தியோட தடைய தொட்டு கும்பிடுவானுங்க. ஏன் சிலுக்குற? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு. இதுக்கு முந்தைய இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் இப்ப பேரம் பேசி எடுத்துட்டாங்க. என்னங்க இப்ப நான் காந்தி என்ன? என்ன? நான் உன்னை பார்க்க வரல, உன் மவளைத்தான் பார்க்க வரல. இன்னைக்கு கிருத்திகையாச்சே, முருகன் கோயிலுக்கு போய் திருச்செந்தூர் நாயகா, உன் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப உன் தங்கச்சோருக்கு வடம் பிடிக்கிறேன். முருகா, முருகா. கோயில் இருந்து வரியாமா?
இத பாருமா, முருகன் மயில்ல வருவான், ரயில்ல வருவான், மெயில்ல வருவான்லாம் சொல்லாதம்மா. நான் சொல்றத கேளுமா. என்னடி ஆற குளத்துல பிறந்துட்டு ஏக்கத்தை காசா பண்ணிக்காம இப்ப கூடத்தான் ஒருத்தன் ஏங்கிட்டு போறான். அம்மா, என் மனசும் உடம்பும் முருகனுக்கு தான் சொந்தம். அந்த திருச்செந்தூர் ஆண்டவன் தான் எனக்கு புருஷன். என்னத்த நான் சொல்றது? மாடு முட்டுது, கண்ணு மிரடுது. கொஞ்சம் பொறு. ஏயா, நான் ஒருத்தி இருக்கேன், என்ன வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறேனே? யோ, இப்ப மட்டும் என்னையா? நானும் அவளும் பக்கத்துல நின்னா அம்மா பொண்ணு நான் சொல்லுவாங்க? அக்கா தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்க. முருகா, முருகன் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணிட்டு அலுப்பு தீர திருச்செந்தூர்ல உட்கார்ந்து இருக்கான். நீ இந்த மாதிரி பேசுன, முதல்ல ஒன்ன சம்ஹாரம் பண்ண வந்துடுவான். 20 படியல 40 துடிக்குது. கொஞ்சம் பொறு. எங்க போயிடுவா? புத்தழகி மனசுல இருந்து முருகனை எடுத்துட்டு காசு பண்றேன் பாரு. முருகா, என்ன உடம்பு தலதலன்னு இருக்கு? வசதியா வாழ்ந்தது போல இருக்கு. உனக்கு என்ன கவலை? காதல் தோல்வியா இல்ல கைவிட்ட கேட்டா? ஒண்ணு கவலைப்படாத, என் கூட வா. நான் காந்திமதியை நம்பிதான் கடகட்டு போயிட்டேன். உன்னை வச்சாவது சாந்தி அடைகிறேன். அம்மா பொண்ணு. ஐயோ காந்திமதி, உனக்கு என்ன கவலை? இங்கயா வந்த? வரியா? நான் சாகிறதுக்காக வரலையா? இன்னும் எத்தனை பேரை நான் சாகடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு இங்கதான் வரணுமா? வேற என்னங்க பண்றது? என் மக இருக்காளே, அவ சாமி சாமி சாமின்னு போயிட்டா. நான் ஆசாமி ஆசாமி ஆசாமினே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கும் பருவம் கடந்து போச்சு காந்திமதி. காந்திமதி, 30 வருஷ வாழ்க்கையில இவ்வளவு மூமெண்ட் இருந்தது இல்லையே. போகலாம். மார்வாடி கடைக்கு 3 வருஷ வட்டி பாக்கி நோட்டீஸ் விட்டுட்டான். அதை சொல்லத்தான் அவர்கிட்ட ஓடி வந்தேன். ஐயோ, என் மகன் முருகனையே நம்பி போயிட்டாளே, அவனைத்தான் கட்டுக்குவேன்னு சொல்றாளே. நான் காசுக்கு என்ன பண்ணுவேன்? நான் காசுக்கு என்னத்தான் பண்ணுவேன்? நான் இருக்க பயமே. செந்தில்லாதா, இந்த கன்னி மனசை புரிஞ்சுக்காம ஏயா கலங்க வைக்கிற? சேத்துல முளைச்ச தாமரை கூட உன் பாதம் தொடர்ந்த பாக்கியம் செய்திருக்கு. கன்னிகர் குளத்துல நான் பிறந்தங்கிறதுக்காக என்ன மறுக்கிற? முத்து, இங்க இருக்க எங்கிட்ட புறப்பட்ட? இன்னைக்கு ஆடி அமாவாசைமா. என் குமர கடலோரத்துல இருட்டுல தனியா இருப்பான். பத்திரமா இருக்கானான்னு பாத்துட்டு வந்துடுறேன். முத்து, நான் பெற்று வளர்த்தவ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. நீ சரின்னு சம்மதிச்சா போறோம், வைரமா வீடு தேடி வரும். பெரிய பெரிய கோடேஸ்வரர் எல்லாம் உனக்காக காத்திருக்காண்டி. இதையெல்லாம் விட்டுட்டு நீ கும்பிடுற ஆண்டிய நம்பி போறியே, அவன் வருவானா? வந்தா தருவானா? அப்படியே அவன் வந்தாலும் அருளை தாண்டி தருவான், பொருளை தரமாட்டாண்டி. கந்த என் காதல கண்டிப்பா வருவான். செந்தில்லாதன் தனியா இருக்கான், பாத்துட்டு வந்துடுறேன். வாடா என் மாப்பிள. எல்லாரும் ஏன் வீடு தேடி வரா, ஆனா என் பொண்ணு உன்னை தேடி அங்க வரா. நான் உனக்கு மாமியார், அதனால என் பொண்ணு சாமியா.
பார்க்க முடியலையே ஐயா. என்னை காப்பாத்திட்ட முருகா. நீதான் என் காதல, நீதான் என் புருஷன். எனக்காக நீ வரணும். நான் காத்திருப்பேன் ஐயா. கந்தா, செந்தில் ஆண்டவா, நீ வரமாட்டியா? எனக்காக நீ வரமாட்ட? காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனா அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒருபொழுதும் மாறுவதில்லை. அன்றை முத்தழகியாக இருந்தவள் கடலோரத்திலே காட்சி வருகின்ற திருச்செந்தூரிலே முத்துப்பாட்டியாக இப்போது அவள் படிவேலா, வள்ளிய கல்யாணம் செஞ்சுட்ட. நீ கிழவனா ஒரு எடுத்த. நான் உன்னைத்தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சு கிழவியா ஒரு எடுத்துட்டேன்பா. முத்தழகி, என்னடா உடம்பு எப்படி இருக்கு? என்ன துணிச்சல் இருந்தா என்னமோ தொட்டில் போட்டு பேர் வச்ச மாதிரி என்ன முத்துன்னு பேர் சொல்லி கூப்பிடுற. முத்துன்னு கூப்பிடக்கூடாதா முத்தழகி? அந்த முத்து குமரன் செந்தில்நாதன் ஒருவனுக்கு தான் என்ன முத்துன்னு கூப்பிடுற உரிமை இருக்கு. நீ முத்து பாட்டின்னு கூப்பிடுடா. அப்படியா? இந்த முத்துக்குமரன் தான் வந்திருக்கேன். ஐயா, வந்துட்டியா? சிலையா நான் இருந்தப்போ சிலையா நீயும் இருந்துட்டியே ஐயா. ஒட்டி வளர்ந்த பிறகு வந்து பாக்குறிய கந்தா. வீட்டுக்கு துணையா வந்து வந்தானா என் கந்தா? ஏய்யா, என் இளமையில ஏன் வரல? நான் என்ன செய்யறது? நீ குமரியா இருந்தப்போ நான் குழந்தையா இருந்தேன். இப்ப நான் குமரனா வந்தப்போ நீ கிழவி ஆயிட்ட. கவலைப்படாத, எனக்கு கிழவிகளைத்தான் பிடிக்கும். அன்றைக்கு அவ்வைக்கு காட்சி தந்தேன். அந்த கோலம் வந்தது, உன்னை பார்க்க இந்த கோலம் எடுத்திருக்க. இருக்கிற 2 பேரையே சமாளிச்சு குடும்பம் நடத்த முடியாத இந்த குமரனுக்கு இன்னொருத்தி தேவையா? என் அப்பனுக்கு கண் 3, அதுக்காக எனக்கும் பெண் 3 இருக்கணுமா? இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற 2 சக்திகளை துணைவிகராக துணை கொண்ட சக்தி மகன் சக்தி. போகத்தை காலடியிலே அமிழ்த்தி ஞான பண்டிதனாக ஆண்டியாக நிற்பவன். போகத்துக்கு கண்ணன், யோகத்துக்குத்தான் கந்தன். முத்து, அவ்வையை கேட்டதையே உன்னையும் கேட்கிறேன். சுடும் இந்த உடம்புக்கு நான் வேண்டுமா, இல்லை நெருப்பிலே சுடப் போற உன் உடம்புக்கு நான் வேண்டுமா? சொல்லு. குமரா, எனக்கு எந்த வகையிலே உதவாத கேளம். இப்ப நான் நாவல் பழம். நாவல் பழம் தந்த ஞானப்பழமே, பழனி வாழ் பாலதண்டாயுதனே உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். முத்து, ஒரு பாட்டு பாடு. ஐயா, உன்னை நான் என்னன்னு பாடுறது? உன் புகழே திருப்புகழ். பொருளே நீதான் பரம்பொருள். திருவே உன் அருள்தான் திருவருள். செந்தில்நாதனை பாட வார்த்தை ஏதுப்பா. से
கொண்டேன் தேவியர் வரிசையில் நான் வர ஆசை கொண்டேன் தேவியர் வரிசையில் நான் வர ஆசை கொண்டேன் செந்தூர் நாயகன் திருக்கோலம் திருக்கோலம் உன்னை நினைத்து வைத்தேன் நெற்றியில் செந்தூரம் உன்னை நினைத்து வைத்தேன் நெற்றியில் செந்தூரம் ஒவ்வொரு பொழுதிலும் பார்த்திருந்தேன் நேரம் ஒவ்வொரு பொழுதிலும் பார்த்திருந்தேன் நேரம் எத்தனை நாட்கள் செய்தேன் முகத்துக்கு அலங்காரம் முருகா குமரா அழகா எத்தனை நாட்கள் செய்தேன் முகத்துக்கு அலங்காரம் இத்தனை காலம் சென்று கிடைத்தது அருள் யோகம் இத்தனை காலம் சென்று கிடைத்தது அருள் யோகம் செந்தூர் நாயகன் திருக்கோலம் திருக்கோலம் நரைத்திரை மூப்பு வந்து காலத்தில் வந்தாய் நடுங்கும் வயதினிலே அடைக்கலம் தந்தாய் முருக சரவணனே தமிழ் பாடச் சொன்னாய் முருக சரவணனே தமிழ் பாடச் சொன்னாய் முத்தமிழில் நீயே தத்துவமாக நின்றாய் செந்தூர் நாயகன் திருக்கோலம் திருக்கோலம் நெற்றி முழுவதும் திருநீர் அலங்காரம் நெற்றி முழுவதும் திருநீர் அலங்காரம் நெஞ்சினில் ஆடக் கண்டேன் நகை அலங்காரம் நெஞ்சினில் ஆடக் கண்டேன் நகை அலங்காரம் அவ்வையும் கண்கள் முன்பு காட்சிகள் தந்தாய் அவ்வையும் கண்கள் முன்பு காட்சிகள் தந்தாய் அந்த வயது வந்தேன் சாட்சிக்கு வந்தாய் அந்த வயது வந்தேன் சாட்சிக்கு வந்தாய் செந்தூர் நாயகன் திருக்கோலம் திருமண கோலம் என்று ஒரு மனதாக நின்றேன் திருமண கோலம் என்று ஒரு மனதாக நின்றேன் தேவியர் வரிசையில் நான் வர ஆசை கொண்டேன் செந்தூர் நாயகன் திருக்கோலம் திருக்கோலம் பெற்ற ஜெயவேல் உலகுக்கு ஒரு சக்தி வடிவேல் அதில் ஒளிமிக்க சிவசக்தி அருள் பெற்ற ஜெயவேல் உலகுக்கு ஒரு சக்தி வடிவேல் அது இடமிக்க பதமிக்க துணையாகும் வடிவேல் பொருளுக்கு பொருள் நல்கும் தனிவேல் அது புகழ்மிக்க பெயரோடு ஜெய நல்கும் வடிவேல் உலகுக்கு ஒரு சக்தி வடிவேல் அந்தா தங்கள் திருவடியே கதி எனக் கிடக்கும் அலங்காரிக்கு ஏதாவது அருள் செய்யக்கூடாதா? அருள் தரும்போது அதை பொருளாக தாருங்கள் பரம்பொருளே. அதை கொண்டு அந்த பெண் நல்லபடி வாழ்வாள் அல்லவா? கொடுப்பது சுலபம், ஆனால் கொடுத்ததை அனுபவிக்க அவளுக்கு பிராப்தம் வேண்டுமே. வேலை வரவில்லை அம்மா. வேலை நினைப்பவர்க்கு வேலை வருவது இந்த வேலன் சித்தந்தானே வேல்முருகா. மனைவியின் சொல்தட்ட இந்த மகேசன் மகனாலும் முடியாது. அதிலும் மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் இடி என்பது போல நீங்கள் இருவருமே சொல்கிறீர்கள். அதனால் நான் ஒன்று செய்கிறேன். அலங்காரி நடந்து வரும் பொழுது நான் கல்லாக மாறி அவள் காலை இடறுகிறேன். அவள் அம்மா என்று கத்தினால் நீங்கள் பொருள் தாருங்கள். அவள் அப்பா என்று கத்தினால் நான் அருள் தருகிறேன்.
என்ன? பார்த்தீர்களா? பச்சை நாயையும் தெய்வ யானையும் பரிந்து பேசினீர்களே. வேலை வந்தால்தான் கல்லாலும் சொல்லாலும் அதிர்ஷ்டம் வரும். அவள் கூடிய சீக்கிரமே இந்த ஞான தேசிகனின் அருளை பெறப் போகிறாள். அங்க பாருங்க முருகனை. இந்த நல்ல கோயில்ல என் ஆண்டவன் முருகனை நான் பார்த்தேனா? ஐயோ ஐயோ சாமி சந்திரசேகரா, போச்சு என் ஆச்சாரம் போச்சு, அனுஷ்டானம் போச்சு, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு வயசு பொண்ணு கொஞ்சம் கூட பதியம் இல்லாம மேல வந்து விழுதிய உனக்கு வெக்கமா இல்ல? தேங்காய் பொறுக்க போனேன். என்ன தேங்காய்? எப்ப என் மேல விழுந்து ஆச்சாரத்தை நீ கெடுத்தியோ, கடைசி வந்து கண்ணி பொண்ணாவே இருப்போ. சாமி, என்ன காரியம் செஞ்சீங்க? அவ விவரம் தெரியாத வெள்ளி பொண்ணாச்சு. அலங்காரி மகா பண்டிதர் சொன்னா பலிக்கும். புத்தி போட்டுக்கோ. மன்னிப்புக்காது, மன்னிப்புக்காது. மன்னிச்சிருங்க சாமி. அவ அனாதை, உலகம் தெரியாத சாமி, மன்னிச்சிருங்க. அந்த முருகனை தவிர வெளிமனுஷால் யாருமே என்ன தீண்டப்படாதுன்னு விரதம் இருந்தேனே, அந்த விரதம் கெட்டு போச்சு. சாவ கொடுத்ததுதான். நீ வேணும்னா கண்ணி பொண்ணாவே இருந்து அந்த கண்ணனுக்கு தொண்டு செய்ய போ. அலங்காரி, அவர் ரொம்ப முங்கோவக்காரர். நம்ம அக்ரார வீட்டுலதான் தங்கி இருக்கிறாரு. பூஜைக்கு கூட மாற இருந்து நீ ஒத்தாச்சியா இரு. சரிங்க சாமி, எதை கேட்டாலும் கொண்டாந்து கொடுத்துட மாட்டேனா? அப்புறம் என்ன சாமி? நான் எது கேட்டாலும் இங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவியோ? நீங்க பெரிய மகன், என்ன வேணும் சொல்லுங்க, இப்பவே கொண்டாந்து கொடுத்துறேன். எனக்கு நீ கோயிலா தேடுறனே, குன்றுதோறும் ஏறி இறங்குறனே, அந்த சேவல் கொடியோன் மயில்வாகனன் அந்த முருகன் எனக்கு வேணும். அவனை கொண்டாந்து முன்னால் நிறுத்து. சாமி ஆசைப்படுறார், கொண்டாந்து நிறுத்த. சாமி, இந்த அலங்காரி கிட்ட அங்க அடையாளங்களை சொன்னா போதும், அந்த முருகனை அஸ்தமனத்துக்குள்ள கொண்டு வந்துட மாட்டேனா? வீண் முயற்சி. என்னுடைய பூஜைக்கும் என்னுடைய ஆச்சாரத்துக்கும் என் முன்னே வராத முருகன் உன்னிடம் கிடைப்பானா? உன் கண்ணுக்கு தெரியவும் மாட்டான், கைக்கு கிடைக்கவும் மாட்டான். போ. சாமி, நீங்க ஒரு பெரிய மகான். நீங்க சொல்லி நான் செய்யல, எனக்கு இந்த உயிர் தேவையில்லை சாமி. சாயங்காலத்துக்குள்ள அந்த முருகனோட வந்தா வருவேன், இல்லன்னா இந்த அலங்காரி வரவே மாட்டான். என்ன சாமி? திரும்பிதானே, செல்லட்டும் செல்லட்டும். நீ வா, தரிசனம் செய்வோம். அம்மா, காலையில இருந்து கால் வலிக்கு தேடிட்டேன், இன்னும் அந்த முருகனை கண்டுபிடிக்க முடியல. இந்த அழகுல வீரப்பா அந்த பெரியவர்கிட்ட எதை வேணும்னாலும் கொண்டாந்து வைக்கிறேன்னு சபதம் போட்டிருக்கேன். இப்ப எப்படி அவர் முகத்துல முழிக்க போறேன்? ஐயோ, இதை விட சாகிறதே மேல். ஒரு மகானுக்கு பணிவிட செஞ்சு திருப்தி பண்ண முடியாதுன்னா ஏன் உயிரோடு இருக்கணும்? முருகனை பத்தி சொல்லும் போது சேவர் கொடியோன்னு சொன்னாரே, கொடிமரத்துக்கிட்டதான் நிக்குது. அப்படின்னா இந்த சேவலை கொண்டு போயிட்டா முருகன் தன்னால பின்னாலேயே வந்துருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, நீங்க சேர்ந்த அந்த முருகன் சேவைக்கிட்டு வந்துருவா. அந்த சேவை கோழியோடைய சேவையே இங்க கொண்டாந்து. நான் என்னையே வாழ்ந்த முருகனை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏமா இப்படி பல நாள் கேட்டு என் பூஜையை கெடுக்கிறேன்? முருகா, கவசங்களாலையும் பூஜைகளாலையும் கட்ட முடியாத ஒண்ணு இந்த சின்ன பொண்ணை கட்டி கொண்டுட்டு வந்துட்டாரே அப்பா.
அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி புடியில சிக்காம அன்னைக்கு மயிலேறி ஓடுனவனாச்சே நீ இன்னைக்கு இந்த சின்ன பொண்ணு புடிச்சிட்டு வந்துட்டாய் அப்பா. புரியுதா? எனக்கு புரியுதா? எனக்கு புரியுது. உண்மையான முயற்சிக்கும் பக்திக்கும் தான் நான் கஷ்டப்படுறேன்னு என்ன புரிய வைக்கிறது நடந்த நச்சீரை அப்பா. முருகா கருகாமா கண்டு வேறா என்ன சாமி வந்துட்டாரா? பார்த்தேம்மா, பக்தி பரவசமா நான் பார்க்க துடிச்சேன். அந்த பராசக்தி மகனை பார்த்தேம்மா. என்ன சொன்னாரு? பூஜை புரட்டாரம் ஆட்டாரங்கிற வேட்டத்தாரம் மட்டும்தான் என்ன பார்க்கலான்னு நினைக்காரம்மா. பாவின் சொல்லாம சொன்னாரம்மா. அம்மா, நீ தெய்வ அனுகிரகம் உள்ளவம்மா. உன் கண்ணுக்கு கையுக்கும் கந்தன் கட்டுப்பட்டு இங்க தரிசனம் கொடுக்கிறாரம்மா. சாமி சாமி இந்த வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் புரிஞ்சுட்டு போய் சக்தி இந்த மனசுக்கு இல்லைங்க. ஏன்னா உங்களை பார்த்த உடனே என் மனசு ஒரு மரியாதை. உங்களுக்கு என்னால சேவை செஞ்சு உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஒரு ஆசை. அந்த ஆசை வேகமா மனசா கோவில் கொடி மரத்துக்கிட்டே இருந்து சேவலை குச்சி கொண்டாங்க. நான் பிறந்த இந்த பொன் பரப்புல எனக்கு 4 வார்த்தை நல்லது கெட்டது சொல்லி நல்லபடியா வாழ வைக்க அம்மா அப்பா கூட இருக்கீங்க. அதனாலதான் நான் பொழைக்கிறதுக்கு ஏதாச்சும் புத்தி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்களை என் குருவா மதிக்கிறேன் சாமி. அம்மா, முருகனை எப்போதும் மனசுல நினைக்கணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு சாதாரணமாதான் படும். ஆனா உன் வாழ்க்கையில என்னைக்காவது பிரயோஜனப்படுமா? சாமி சாமி விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பாடம் கேட்டதே இதுக்கிட்டாங்க. குருவே தெய்வம், குருவே தெய்வம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி போகி வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் மயிரிட்டுவோ, பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோ. பன்னிரு விழிகளில் மயிரிட்டுவோ, பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோ. திருமார்பில் ஒளி வீசும் கவச்சமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலை அணிவோ. திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலை அணிவோ. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. முருகன் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. தங்க திருப்பாத
தீபம் வழங்கும் போது தங்க திருப்பாரம் வழங்கும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது அந்தகிரி கோவில் வந்தான் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சொரம் பாடும் கிங்கிணி சருங்கை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சொரம் பாடும் கிங்கிணி சரங்கை கட்டி வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம் இந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கண்டகிரி கோவில் வந்தான் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கண்டகிரி கோவில் வந்தான் நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேனா. மணி வெங்காயம் நறுக்கிறியாப்பா? எப்படி புள்ள கண்டுபிடிச்ச? நெறி அடிச்சது இல்ல. அத்தா பாக்குறவங்க முருகர் பக்தி லாயர் தான் நினைச்சு போறாங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் கண் இல்ல. இப்போதைக்கு நீதான் பாத்துக்கிட்டு இருக்க. வெங்காயம் நறுக்கே உனக்கு கண்ணு போயிட போகுது. பைத்தியம் பைத்தியம், உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தானா, அவன் முருகன் சிலையை வடிச்சானா. அந்த ஊர் ராஜா பொறாம பிடிச்சு அந்த சிற்பியோட கண்ணையும் கையும் பறிச்சுட்டானா. என் கண் முருகன் அந்த சிற்பிக்கு கண்ணும் கையும் கொடுத்தானா. அதே மாதிரி வெங்காயம் இருக்கிறதுனால எனக்கு கண்ணு போச்சுன்னா என் கண் முருகன் எனக்கு கண்ணு கொடுப்பா இல்லையாமா? ஆமாப்பா. நீங்க வந்துட்டியா? இந்த வீட்டுல நல்லா காட்டிக்கிட்டு இருக்கானே, அவன் பேர் சொல்றதானே என் தம்பி மக இன்னைக்கு நேத்தா காத்துக்கிட்டு இருக்கான். அவ பிறந்ததே அவனுக்காக தானே. சரி, நீ சொல்லிட்ட. அவன் மனசு வந்து அவ கழுத்துல ஒரு மஞ்ச கயித்தை கட்டினா தானே. இந்த பிள்ளை தானா கேட்கும், நீங்க தான் சொல்லணும். இத பாருச்சா, நான் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்லை. தாயை சேர்ந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தையை சேர்ந்ததோர் மந்திரமும் இல்லை. ஆமா, கண்ணு தெரியாத எங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்கிறதா இவ வருவா, மனத்தை மாற்றுவா. எங்க அம்மா அப்பா அனாதை ஆயிடுவா. அப்புறம் பெத்தவங்க சாபம் வரும். அம்மா அப்பா கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கிற அரைக்கு இல்ல. நான் தான் கல்யாணமே வேண்டாங்க. மணி, நானும் ஒரு காலத்துல ஒன்ன மாதிரி வீராப்பு பேசுற வந்தாண்டா. இப்ப கண்ணு இல்லாம உட்கார்ந்து இருக்கப்ப கூட மாற ஒத்தாசை பண்ணாம உங்க அம்மா தானும் குருடியா உட்கார்ந்து இருக்கா. அதுதாங்க நமக்குள்ள இருக்கிற ஒத்துமை. மின்னல் தாக்கி உங்க கூடவே எனக்கு கண்ணு போயிடுச்சு இல்லையா? அத்தை, உங்க 2 பேரு மாதிரி அத்தான் கூட நான் ஒத்துமையா வாழ்வேன். அந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன நம்பி காலப்புறம் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காத. கல்யாணம் பண்ணிக்காமா போட, அவன் மனசை புரிஞ்சுக்காம ஏதோ பேசுறேன். நீ அவன் பக்கமே பேசிட்டு இருக்க. அப்புறம் நான் உன்னை அறுபடை விட்டு கூட்டிட்டே போக மாட்டேன். நீ நான் நடத்துவேன். இவன் யாரும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். மகனே சுப்பிரமணியா, பேசிட்டு வாங்க போயிருப்பான் பிள்ளை. ஐயோ, கண்ணில்லாத கூடுகளுக்கு தீபாராதனை ஒண்ணுதான் குறைச்ச. கண்ணில்லாத என்னடா, எங்கன் முருகன் அவங்களுக்கு மனசுலயே காட்சி தருவாரு. உனக்குத்தான் கண் இருக்க, நீ என்ன சாமி கும்பிடா கோயிலுக்கு வர்ற? பொம்பளைங்க தானே பார்க்க வர. நீ பழத்தை கொண்டு வந்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணாலும் புண்ணியம் உண்டு.
கிழத்த கொண்டாந்து இருக்கேடா, இதுகளை கொண்டு போய் உண்டியில காணிக்கா போடு. எங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியணும், அவங்கள நான் காப்பாத்தணும். அதுக்காக இந்த என்கண் முருகன் அவங்களுக்கு எனக்கும் துணையா இருக்கணும். அம்மா அப்பா தாண்டா தெய்வம். சித்தக்குடி வாங்க வாங்க, அம்மா அப்பா முருகனுக்கு தீபா நடக்குது, பாக்கலாம் வாங்க. கண்ணத்துல போட்டுக்க வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க. அம்மா தீபா நடக்குது, கிணத்துல போட்டுக்க. அப்பா தீபா நடக்குது, கிணத்துல போட்டுக்க. என் கண் முருகா எங்க அம்மாவுக்கு கண்ணை கொடு, என் கண் முருகா எங்க அப்பாவுக்கு கண்ணை கொடு. என் கண் முருகா எங்களை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. முருகா 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 முருகா. அம்மா அப்பா வாங்க வாங்க, மெல்ல வாங்க, பாத்து வாங்க. மெல்ல பா, ஓர்மக்காரத பாத்து பின்ன இருக்கு. மெல்ல 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 அப்படி உட்காரு. அம்மா பாத்து உட்காருமா, பாத்து. மணி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கே, யாரு வீடுப்பா இது? இது யாரு வீடோ? அப்பா முருகனுக்கு அறுபடை வீடு மட்டும்தான், நமக்கு நாம தங்குறதெல்லாம் வீடு. மணி நாக்கு வறண்டு போதுப்பா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரமா? அம்மா நான் தண்ணி எடுத்துக்கிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. சரிப்பா, இங்கே இருங்க, எங்கேயும் நகராதீங்க. நான் வர்ற வரைக்கும் பத்திரமா இங்கேயே இருக்கணும். சீக்கிரம் வந்துருப்பா. சீக்கிரம் வந்துடுறேன், பத்திரமா இருங்க. பாவி என்ன விடு, என்ன விடு, என்ன விட்டு. காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. என்ன விடு, என்ன விட்டு அப்படியே கொண்டு அப்பா அம்மா. ஐயோ ஐயோ அப்பா 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 முருகா அப்பா. ஐயோ ஐயோ அம்மா அப்பா முருகா முருகா அப்பா 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 அப்பா. எங்க அம்மா தண்ணிக்காக தவிச்சிட்டு இருப்பாங்களே முருகா, எங்க அம்மாவுக்கு தண்ணி தாகத்தை தீக்கிற வரைக்கும் உயிரை பிடிச்சு வைப்பா, அதுக்குள்ளேயும் உயிர் போக கூடாது. ஐயோ நல்ல வேலை எங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. இந்த கோலத்துல என்ன பார்த்தா என்னம்மா துடிச்சு போயிடுவாங்க. முருகா எங்க அம்மா அப்பா கிட்ட என்ன பிரிச்சிடாதரா, என்ன பிரிஞ்சு எங்க அம்மா அப்பாவால இருக்க முடியாதுரா. முருகா முருகா அம்மா. ஐயோ அம்மா. மணி வந்துட்டியாப்பா? நீ அம்மான்னு கத்துனியே, கீழே விழுந்துட்டியா? அடிக்கடி பட்டுதா? நீ அம்மான்னு கத்துனதும் எங்க ஈரக்கொலையே நடுங்கி போயிடுச்சுப்பா. அது நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கீங்களா அம்மான்னு கூப்பிட்டேன். என் செத்த மனசு ஒரு நிமிஷம் உன் குரலை கேட்டு பதறி போயிட்டேன்ப்பா. நீ நல்லா இருக்கிறியாப்பா? என்னப்பா தண்ணி ஒரே உப்பு கறிக்குது? வெளியில மலைத்தூர் ஏதாவது போடுதா? கையில பொட்டு போட்டா தண்ணி விடுதே. அது வந்துப்பா பொண்ணு இல்லப்பா.
போறேன். பழம் ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு வந்துடும்பா. சரிப்பா போறேன். கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அந்த 2 வயலும் என்னமா துடிக்கும். ஆமா அவங்க காலடியில தான் சாகணும். முருகா இந்த கதி ஆண்டவா. முருகா எங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்குமாவது அவங்களுக்காக என்ன உயிரோட விட்டு வச்சிருக்க கூடாதா? முருகா உன்னையே கதையும் நம்பி இருந்தனே, என்ன எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா முருகா? முருகா அவங்களுக்கு கண்ணு தெரியாதுடா. நாங்க பராமரி ஏழுகடா. எங்க அம்மா அப்பாவை பொறுப்புல விட்டுட்டு போற முருகா. எங்க முருகா எங்க அம்மா அப்பாவை காப்பாத்த முருகா. அப்பா அப்பா விட்டு நான் போறேனே. நான் செத்த செய்தி கூட உங்களுக்கு தெரியாம போறேனே. உங்களை எங்க முருகன் நான் காப்பாற்றணும். அம்மா அப்பா பழனியப்பா திருப்பரங்குன்ற முருகா எங்கள் முருகா இவ்வளவு சீக்கிரம் என்ன கூப்பிடுறியப்பா. வரப்பா நான் பாத்துறேன். எங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறியா? காப்பாத்து முருகா காப்பாத்துறேன். அம்மா போன பிள்ளைய இன்னும் காணுங்க. யார அவன் சென்னையில புலம்பிட்டு உட்காந்துருக்கான்? யார் யாரு உலகிட்டு போயா எந்திரிச்சு? ஐயா உள்ள சுப்பிரமணியம் வந்து நாங்க போயிடுறோம். ஐயா யார் யா சுப்பிரமணியம்? சுப்பிரமணியம் கடவுளா வர போறோம். போயா இங்கிருந்து போயா கழுத்து பிடிச்சு வழியா கலட்டுமா. அதான் வந்துட்டேன் ஐயா. என்னையா மறைக்கிறா? போயா. இந்தாமா பழம். என்ன பழம்பா? சிவப்பழம் கொடுத்த ஞானப்பழம்மா. மணி நீ எங்களை சரியா விட்டுட்டு போயிட்டியா? யாரோ சிடுமஞ்சி பைய கூப்பிட்டு மிரட்டாம்பா. உங்களை எல்லாம் தனியா தவிக்க விடக் கூடாதுன்னு தானே சுப்பிரமணியான்னு கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்திருக்கேன். அம்மா வாங்கம்மா போலாம். அப்பா வாங்கப்பா போலாம். நீ வர வர பாட்டு கச்சேரிக்கே வரமாட்டேங்கிற. அத்தான் பித்து பிடிச்சு அலையிற. உண்மைதான் உஷா. அம்மா அப்பா இல்லாத எனக்கு எங்க அத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கு நான் என்னடி பண்றது? நீ வலுவில போய் பழகு. பெண்கள் நெருங்கி பழகுனா ஆண்கள் மனசு மாறும். நிச்சயமா மாறுமா உஷா? மாறண்டி. நான் கச்சேரிக்கு புறப்படுறேன். வரட்டுமா? உஷா மாறும்னு சொல்றாளே, அத்தா மனசை மாத்தி பாப்போம். சுமதி, விகல்பத்துக்கும் விரகதாபத்துக்கும் என் மனசுல இடமே இல்லம்மா. அன்று சிவனின் கண்களை சக்தி மூடினாள். சராட்சரமே ஆடியது. சராட்சரத்தின் கண்களை மூடினார். அப்பா அம்மாவுக்கு மட்டும் பணிவிட செய்யத்தான் இந்த உடம்பும் மனசும் இருக்கு. அதனாலதான் மற்ற எந்த விதமான ஆசாபாசங்களும் என்னை நெருங்கவே முடியாது. என்னடா தம்பி சொல்ற? இப்பதான் நீ பேசுறத எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அத்தானுடைய அன்புக்காக ஏங்கி அடைவேன். இப்பெல்லாம் அவர் பார்க்கும்போது என்னமோ மாதிரியா இருக்கு. ரொம்ப மாறிட்டாரு.
நான் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், ஆசைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என்னப்பா நீங்க சொல்ற மாதிரியே மணி பேசுறது எனக்கு குழப்பமா இருக்கு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்பா புரியறது மட்டும் புரிஞ்சா போதும், எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சுட்டா. நான் ஒரு அவசரம் இல்லையா திருப்பரங்குன்றம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். திருப்பரங்குன்றத்துக்காக இருக்கு. ஆமா, அங்க ஒரு சந்தானாபிஷேகம் போயிட்டு ராத்திரியே திரும்பி வந்துருவேன். எப்படிப்பா வர முடியும்? எனக்குத்தான் வாகன யோகம் இருக்கேன். வாயு வேகம் மனோகரிச்சு வந்தா வரலாம். அபிஷேகமா? முருகனுக்கு எத்தனையோ பக்தர்கள், அதுல வேண்டியவங்க யாராவது இருப்பாங்க. சாமியா சாமியா பிச்சை படுத்தாமே, வீட்டுல யார் சாமி படுத்தாமே, பிச்சை படுத்தாமே. சாமியா சாமியா என்னம்மா என்ன சொல்ற? ஒரு நாள் ராத்திரி என்ன ஒருத்தன் கெடுக்க வந்தான். அந்த சாமி தடுக்க வந்தாரு. அந்த பாவி கத்தியால குத்தி கொண்டுட்டான். கொண்டுட்டானா? அப்புறமா அப்புறம் திரும்ப உயிரோட பாக்குறப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிசயமா இருக்கு. இவர் அவருக்கு ரெட்ட பறவையா இல்ல ஆவியா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் பிள்ளைய கொண்டு போட்டான். சுப்பிரமணியா, முருகா, கந்தா, நில். ஏன் இப்படி கிழவனையும் கிழவையையும் காப்பாற்றுகிறேன் என்று கஷ்டப்படுகிறாய்? உன்னுடைய கடமைகளையும் பக்தர்களையும் புறக்கணித்துவிட்டு இந்த சஷ்டி திருநாளில் இப்படி தெரிவது முறையல்ல. நீ தாயுமாகலாம், நான் தேயாக கூடாதா? என்ன தப்பு? ஏன் இப்படி நீ இரவும் பகலும் இங்கும் அங்கும் கஷ்டப்பட வேண்டும்? இதை விட அந்த இளைஞனை ஆகாமல் காத்திருக்கிறாதே சுப்பிரமணியா. விதி வேறு வினை வேறு. வினை உம்மால் நடத்தப்படுவது, விதி எம்மால் அழிக்கப்படுவது, மாற்றப்படுவது. அந்த சுப்பிரமணியம் உயிருக்கு போராடிய போது எனக்கு பதிலாக இருந்து என் தாய் தந்தையை காப்பாற்று என்றுதான் கேட்டானே தவிர என் உயிரை காப்பாற்று என்று கேட்கவில்லை. தன் மகனையே நம்பி இருக்கும் அந்த குருட்டு தாய்க்கும் தகப்பனுக்கும் கண்ணாக இருந்து காப்பாற்ற வேண்டியது என் கடமை. தண்ணியை குடிய சக்தியுடன் மேற்பாண்டி சூரனை சமாதானம் பண்ணி உயர்வை முகத்துடன் காட்சி கொடுத்து மக்களுக்கு அனுமதிக்கும் மக்கள் சிங்கார வேறனுக்கு சிக்கல் சிங்கார வேறனுக்கு சிங்கார வேறனுக்கு சுப்பிரமணியம், இன்னைக்கு சஷ்டி திருநாள் இல்ல? இப்பெல்லாம் கவச்சமோ புஜங்கமோ படிக்கிறதே இல்லை போல் இருக்கு. முருகன் பேர சொல்றதே விட்டுட்டிய. என் பேரை நானே சொல்லிட்டேன். என் பேரு சுப்பிரமணியன் ஆச்சே, அத சொன்னேன்.
இல்லம்மா, நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். எவ்வாறு கலந்த அந்த வாசனை விபூதி நெறி இங்கே அங்கே வீசறதுல இருந்தே தெரியுதப்பா. பழனியப்பா, கண்ணு இல்லனாலும் கருப்பு இருக்கப்பா. முருகா, இனி உன்னை பாசத்தால கட்டி போட நாங்க விரும்பலப்பா. சூர சம்மாரம் பண்ண வேண்டிய உன்னை நாங்க கட்டி போட விரும்பலப்பா. நாங்க தடுக்கல. உன் தாய்கிட்ட வேல் வாங்க வேண்டியவன் நீ. இந்த தாய் தடுத்து நிறுத்தலாமா முருகா? என்ன சொல்றீங்க? நீ என் பெத்த பிள்ளை இல்ல, மொத்த பிள்ளைய கண்டுபிடிச்சுட்டப்பா. ஐயா கந்தையா, உன்னை இவ்வளவு நாள் இங்க உட்கார வச்சு நாவும் வாரமா வேலை வாங்கிட்டோம் ஐயா. எவன் பிள்ளையோ செத்ததுக்கு இந்த சிவப்பிள்ளை வந்து இந்த ஏழை வீட்டுல எடுபடி வேலை செஞ்சியப்பா. முருகையா, எப்படி நீங்க இத? கந்தா, பெத்த தாயாகிய எனக்கு என் மகன் உணர்ச்சிக்கும் அந்த பரமேஸ்வர மகன் உணர்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமலா போயிடும். உன் திருவிளையாடல இதுவும் ஒரு விளையாடலா? அப்பா, பொருத்தி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாப்பா. ஓஹோ, கோச்சுடா. வாழ்க்கை போறாலும் நான் வள்ளி குரத்தியோட படுற கஷ்டம் போதாதுன்னு இந்த குரத்தி வேற வந்து என்ன வம்புல மாட்டி விட்டுட்டாளா? காலம் பூராவும் எனக்கு இந்த குரத்திகளால வம்புதான். எங்களுக்கு எங்க பிள்ளை போனதுல கூட வருத்தம் இல்லைப்பா. ஏன் தெரியுமா? அந்த ஒத்த சுப்பிரமணியம் போனதுக்கு பதில் இந்த முத்த சுப்பிரமணியமே எங்களுக்கு பிள்ளையா வந்துருச்சு ஐயா. ஆமா அப்பா, என் தாய அம்மான்னு நான் மனதிலிருந்து கூப்பிட்டதே இல்லை. என் தகப்பனையோ அப்பான வாய் நிறைய கூப்பிட்டதும் கிடையாது. என்ன பொறுத்த வரையில தெய்வங்களிலேயே அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படாத விளையாட்டு பிள்ளை நான் தான். கண்ணாயிரத்தையே கண்கலங்க வச்சிட்டீங்களே. பெற்ற தாய் தகப்பனை விட உலகமாவது ஆலயமாவது தெய்வமாவது நான் இருக்கும் கர்ப்ப கிரகத்தை விட பெற்ற வயிற்றுக்கு சாநித்தியம் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டேன். அகில உலகம் அப்பனே என்று அழைக்கும் பொழுது என்னை வாய்குளிர மகனே என்று அழைத்ததே நீங்கள் தான். சிவன் தாயுமானான், சிவ சுப்பிரமணியம் இவன் உங்கள் மகனுமானான். என் தாய் தகப்பனிடம் எனக்கு கிடைக்காத பாசமும் பந்தமும் இன்று உங்களிடம் எனக்கு கிடைத்து விட்டது. அன்று அபிராமி பட்டன் எல்லோரையும் சக்தி வடிவத்தில் பார்த்தது போல் நீங்களும் எல்லா பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளையாகவே பாருங்கள். இந்த சுப்பிரமணியத்தையே அவதாரம் எடுத்து கண் கலங்க வைத்த பாக்கியசாலிகள் அம்மா நீ. காட்சி தெரியா? மூலக்கண்களுக்கு தெரியவே ஐயா. ஐயா, எங்க புள்ள போனப்ப கூட நான் ஐயா நீ எங்கய்யா போயிட்ட முருகையா? நீ எங்கய்யா
பார்க்க முடியல. நான் உன்னை பார்க்கிறேன், இந்த உலகத்தையே பார்க்கிறேன். ஆனா இந்த முருகனை பார்க்க முடியல. அத்தான் சுப்பிரமணியன் தெய்வமானதும் அந்த தெய்வமே சுப்பிரமணியமா வந்தாரா? முருகா, என் கண் முருகா, கண் கொடுத்த முத்தையா, முத்துக்குமரா, உன்னுடைய புகழ இந்த உலகம் பரப்போம். உன்னுடைய புகழ என் வாய்நாள் பூரா பாடுவோம். முத்துமணி குமரா, பாடுவேப்பா, பாடு, பாடுவேன். முத்துமணி குமரா. முத்துமணி குமாரன் எங்கள் முருகன் பொன்னிறந்த தன்னை தரும் முருகன். முத்துமணி குமாரன் எங்கள் முருகன் பொன்னிறந்த தன்னை தரும் முருகன். கண் கொடுத்த முத்தையன் காத்திரை வாழும், கண் கொடுத்த முத்தையன் காத்திரை வாழும். கருணை மிகும் மாமணி திருக்குமரன், எங்கள் கருணை மிகும் மாமணி திருக்குமரன். மாணிக்க பல்லாக்கு மாசையில் கொண்டாட்டம், மாணிக்க பல்லாக்கு மாசையில் கொண்டாட்டம். பாவனூரத்து பங்குனி தேரோட்டம், பாவனூரத்து பங்குனி தேரோட்டம். சேவர் கொடி சிங்காரா தோகை மயில் ஷண்முகா, சேவர் கொடி சிங்காரா தோகை மயில் ஷண்முகா. திருப்புகழ் ஆற்றினிலே நீந்துவேலா, திருப்புகழ் ஆற்றினிலே நீந்துவேலா. முத்துமணி குமாரன் எங்கள் முருகன் பொன்னிறந்த தன்னை தரும் முருகன். கண் கொடுத்த முத்தையன் காத்திரை வாழும், கருணை மிகும் மாமணி திருக்குமரன், எங்கள் கருணை மிகும் மாமணி திருக்குமரன். ஆடி வரும் முருகா, அழகு முருகா, அசுரர்களை வென்றதுதான் பந்தரீலா. ஆடி வரும் முருகா, அழகு முருகா, அசுரர்களை வென்றதுதான் பந்தலீலா. கோடி ஜனம் ஓராய் கூடி வரும் பழனி, கோடி ஜனம் ஓராய் கூடி வரும் பழனி. கோவிலிலே திகழோ எங்கள் வேலா, கோவிலிலே திகழோ எங்கள் வேலா. வேல் வேல் வேல்
குன்றக்குடி குமரா, சண்முகநாதா, உன் சன்னதிதான் என் மனசுக்கு நிம்மதி. ஐயா, இந்த கிழிஞ்ச துணியை மாட்டி கட்டுறதுக்கு மாத்து துணி இல்ல. என் பொஞ்சாதி கூட அடிக்கடி வறுமையதான் சுட்டி காட்டுறா. ஐயா, எனக்கு புத்தி தெரிஞ்ச நாளா நீங்க தான் எனக்கு முதலாளி. அக்னிக்கு அப்படி எடுக்கிறது தான் எனக்கு வேலை. உங்களுடைய விபூதியும் சந்திரமும் தான் எனக்கு சம்பளம். ஐயா, உங்க காலை பார்த்த கண்ணால உங்க முகத்தை பார்க்கணும்னு சின்ன ஆசை. அவ்வளவுதான். அப்புறம் ஐயா, ஐயா, உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசே இல்லை. இங்கே இருந்துடலாமான்னு தோணுது ஐயா. வரட்டும் ஐயா, வர்றேன். ஐயா, முருகா, என்னப்படி? கண்டா ஐயா, பொண்ணுக்கு வரன் பார்க்கணும்னு பணம் கடன் வாங்கினிய, திருப்பி கொடுக்க யோகிதை வேணாம். தற்சமயம் கையில பணம் இல்ல. வந்த உடனே வட்டியும் முதலுமா எண்ணிடுறேன் ஐயா. எண்ணி கொடுத்தவன் நாயா, அது எண்ணி பாருயா. பாக்குறேன், கொடுத்துடுறியா கண்டிப்பா. இன்னும் 10 நாள்ல பணம் வரல, நடக்க போறதே வேற. ஜாக்கிரதை, உடாதீங்க கிழவன, ஒரே ஒண்ணுக்கு அமுக்குங்க. ஐயோ முருகா, உன் சன்னிதானத்துல லேவாதேவி நடக்க கூடாது, என்னால நடந்துடுச்சு, மன்னிச்சிடுப்பா. முருகா, ஆண்டவனே. எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. இந்த மஞ்ச கழிச்சியாவது விட்டு வைக்க கூடாது. இந்த வயசுல அக்கினி காவடி ஒரு கேடா. அக்கினி காவடி எடுத்து எடுத்து என்ன பலனை கட்டிங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க வயிறெல்லாம் பசி காவடி எடுத்ததுதான் மிச்சம். பேசாம மூலையில முடக்கி கிடக்க வேண்டியதானே. இந்த உடம்பு அக்னியில படுக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அக்னி காவடி எடுத்தே தீர்வேன். அப்படி படுக்கிறது நோய்நொடி இல்லாம வீட்டுல படுத்து கிடக்கிறது. இப்ப அந்த போய் வயசான காலத்துல எங்க கழுத்தை ஏன் இருக்கிறீங்க? விரதம் இருந்து என் வெற்றிவேல் முருகனுக்கு காவடி எடுக்கிறண்டி. பக்தன் தேவல குரு போட்டு ஓமையில அதை போட்டு மஞ்சள் துணி கட்டி அக்னியில இறங்கின உடனே தேவன் உயிரோட வந்துடுதே. அதுதான் இந்த குன்றக்குடி குமரனுடைய மகத்துவம். இந்த வயசுலயும் என்ன அக்னியில இறங்க வைக்கிறாரே, அதுதாண்டி அவர் எனக்கு கொடுத்த அருள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, குன்றக்குடி முருகனுக்கு அரோரா. ஐயா முருகா, நான் உங்களை திட்டலையா? உங்களை நான் திட்டல. உங்களை திட்டல தவிர உங்களை தெரிஞ்சு ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியாதுயா. மறுமையில வாய் தவறி வார்த்தைக்கு வந்துடுது. என் பயமே கோபமாக மாறி இருந்தீங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க ஐயா, நல்லபடியாக போயிட்டு வாங்க.
கால் சுத்துதா? இல்லையே. நெருப்புல குதிச்சு குதிச்சு வந்து கால் சுடல? நெருப்புன்னு நினைச்சு நான் குதிச்சிருந்தாதானே எனக்கு கால் சுடும். என் உடம்புல சூடு இருக்கிற வரைக்கும் என் நினைப்பெல்லாம் இந்த குன்றக்குடி குமரனத்தான் நினைக்கும். விருப்பு வெறுப்பு நெருப்பு எல்லாமே சண்முகநாதன் காலடியில் இருக்கிற அர்ச்சனை புஷ்பங்கள். நான் நெருப்புல இறங்குறதா நினைக்கிறதே இல்லை. சரவண பொய்களை இறங்குறதா தான் நான் நினைப்பேன். அந்த சண்முகநாதனை சேர்த்து அப்படியே கட்டி அவனோட இருக்கிறதா எனக்கு ஒரு நினைப்பு. குழந்தை, நீ யாரு? என்ன தெரியல. வந்திருக்கேனாவா? எங்க? நல்லா பாரு. தினமும் நீ கும்பிடுற சண்முகநாதனை பாத்திருக்கியா? அவர் காலை பார்த்திருக்கேன், அவர் கை வேலை பார்த்திருக்கேன். ஆனா முகத்தை பார்க்கணும்னுதான் இந்த உடம்புல உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இதோ வந்திருக்கேனே. எங்க? கால காமி. ஆமா ஆமா, என் ஐயாவோட காலுதான், என் வேலையாவோட வேலுதான். ஐயா ஐயா, அழி வந்துட்டீங்களா ஐயா? வந்துட்டீங்களா ஐயா? 5 வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஓயாம கூப்பிட்டு இருந்தானே இந்த கிழவன்னு வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா ஐயா? முருகா முருகா. ஐயா ராஜா, என் ராஜாதி ராஜா. பா யோ, என் கால நீங்க தொட்டுட்டீங்களே. நீ என் காலை பார்த்த, நான் உன் முகத்தை பார்த்தேன். தாத்தா என்ன ஐயா? ஐயா ஐயா, உலகமே உங்களை அப்பனே முருகான்னு கூப்பிடுது, நீங்க என்ன தாத்தான்னு கூப்பிடலாமா? நியாயமா ஐயா? வேலையா? ஐயா ஐயா, ஒரு இங்க வாங்கல, ஒரு சின்ன விஷயம். நீங்க என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறீங்களா, இல்ல எல்லார் கண்ணுக்கும் தெரியுறீங்களா? உனக்கு மட்டும்தான். ஆனா உங்க விஷயத்துல எனக்கு சுயநலமே கிடையாது. யாராரு முருகா முருகான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுங்க ஐயா, காட்சி கொடுங்க. ஆமா, உனக்கு என்ன வேணும்? ஐயா, உங்களையே பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும் கேட்க தெரியலையே ஐயா. அதனால தான் நான் கேட்கிறேன். ஐயா, என் வீட்டுல வறுமையா என் சம்சாரம் சொல்றா, உங்களுக்கு நான் அக்னிக்காவடி எடுக்கிறதுனாலதான் வீட்டுல இருக்கிற வயிறெல்லாம் பசிக்காவடி எடுக்குதா. நீங்க ஆண்டியா என்ன சொன்னாலும் நான் ஒத்துப்பேன். உங்களை சொன்னா எப்படி ஐயா ஒத்துக்க முடியும்? உங்களையே நினைச்சி நினைச்சி ஒருகிறனா எப்படி ஐயா ஒத்துக்க முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்? எப்படி ஐயா ஒத்துக்க முடியும்? எப்படி நீங்களே சொல்லுங்க. முருகா, சண்முகா, வேலையா, எங்கயா போயிட்ட? ஐயா எங்க போயிட்ட? ஐயா எங்க போயிட்ட? நான் உங்ககிட்ட என்னென்னமோ பேசலாம்னு இருந்தனே. உங்க அப்பா எங்க, உங்க அம்மா எங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்கலான்னு இருந்தனே. பாவிக்கு குடும்ப கவனம் வந்துடுச்சு ஐயா, வந்துடுச்சு. எங்க ஐயா என்ன விட்டுட்டு போயிட்ட? எங்கப்பா போயிட்ட? முருகா முருகா முருகா, கண்டா வேலா, எங்கப்பா போயிட்ட? முருகா எங்கப்பா போயிட்ட? முருகா முருகா முருகா, ஆறுமுக கடவுளே, ஐயா என்ன விட்டுட்டு எங்க ஐயா போயிட்ட? எங்க போயிட்ட? ஐயா ஐயா
இங்க இருக்கிறீங்களா? பாலமுருகனா காட்சி அளிச்சிட்டு வேல்முருகனா நிக்கிறீங்களா? கிள்ளி கொடுத்துட்டு போவீங்கன்னு நினைச்சேன், அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கிறீங்களே. சங்கடங்களை தீக்கிறதுக்கு சந்தனாபிஷேகம், பாவங்களை போக்குறதுக்கு பாலாபிஷேகம், சக்தி உள்ளவங்களுக்கு சகல அபிஷேகம். ஐயா, நான் உங்களுக்கு அன்னாபிஷேகம் பண்றேன் ஐயா, அன்னாபிஷேகம் பண்றேன். நீங்க படைச்ச உயிர்களுக்கெல்லாம் நிரந்தரமா இந்த அன்னத்தை அள்ளி அள்ளி கொடுங்க ஐயா, அள்ளி அள்ளி கொடுங்க. அண்ணா ஊரடி மகனே, நான் வீட்டை விட்டு போச்சுட்டு இங்க மண்டபத்துக்கு வந்துட்டேன். பந்தமும் பாசம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. ஆனா என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க கடனை சத்தியமா திருப்பி கொடுத்துருவையா. ஆனா என்னங்க இது, எத்தனை வாட்டிங்க கடனை திருப்பி கொடுக்க போறீங்க? போன வாரமே தான் நீங்க பட்ட கடனையெல்லாம் பைசல் பண்ணிட்டீங்களே. போன வாரம் கடனை நான் பைசல் பண்ணேன். ஆமாங்க, நான் இந்த இடத்துக்கு வந்து 1 மாசம் ஆச்சுங்க. உங்க கையாலதான் பணத்தை எனக்கு கொடுத்தீங்க. நேற்று உங்க பொண்ணுங்க கையாளத்துல பன்னீரை தெளிச்சு உங்க கையாலதான் சந்தனமும் கொடுத்தீங்க. சரியான பைத்தியம்தான். எனக்குதான் பைத்தியம், உனக்குதான் பைத்தியம். சந்தனம் கொடுத்தலாம், பன்னீர் தெளித்தலாம், என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த பாக்கியம் எனக்கு இல்லையா? பைத்தியமே பிடிச்சிருச்சு. உங்க வீட்டுல போய் சொல்றேன். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நீ இங்க தேடுற அங்க ஊர் எல்ல முருகன் கோவில் மண்டபத்தில் தங்கி இருக்கார். சித்த சுவாதீனமே இல்லை. நடந்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு. போய் பாருமா. என்னங்க என்னங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் மறுவீடு போகணும்னு வீட்டுல காத்துட்டு இருக்கிறாங்க. இதோ வரேட்டு வந்தீங்க, இங்க வந்து உட்காந்துட்டீங்களே. என்னடி வளர்ற? நம்ம மகளுங்களுக்கு கல்யாணமே நடக்கல, மறுவெடியது. என்னங்க இது, இந்த கோச்சிட்டு போன மறுநாளே கேட்டு வந்து நம்ம பூர்வீக சொத்து வந்திருக்கேன்னு ஊருக்கு போய் பணத்தோட வந்தீங்களே, அதை மறந்துட்டீங்களா? நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் ஒரே பந்தல்ல கல்யாணம் நடந்துச்சு, அதை கூட மறந்துட்டீங்க. 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணமா? ஆமாங்க, இதேதான் சண்முகமும் சொன்னா. நீயும் சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயாவோ, 12 கையாவோ, இவங்கெல்லாம் என்னமோ சொல்றாங்களே. நீங்க ஏதாவது விந்த காட்டி விளையாடிட்டு போயிட்டீங்களா ஐயா? ஐயா, நானா வந்தீங்க, இப்ப நானா காட்சி அளிக்கிறீங்களே. ஐயா, உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். இந்த கண்டம் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு போய் நான் என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அந்த நல்ல காரியம் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டீங்களா ஐயா. நான் உங்களுக்கு எப்படி ஐயா நன்றி சொல்ல போறேன்? காட்சி கொடுத்தாரு, பேசினாருன்னு சொன்னா குடும்பமே சேர்ந்து இல்லேன்னு சொல்லிட்டீங்களே. இப்ப என்ன சொல்ற? புரிஞ்சுக்கிட்டங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டங்க. உங்க பக்திக்காகத்தான் அளவில்லாத பக்திக்கு மதிப்பு கொடுத்து அந்த குன்றக்குடி குமரனே வந்து உங்களுக்கு அருள் கொடுத்தாருங்கிறத
இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. புரிஞ்சுக்கிட்டியா? நான் ரொம்ப பாக்கியசாலி. நான் ரொம்ப பாக்கியசாலி. இந்த அக்னி காவடி எடுக்கிற கந்தனுடைய மனசு சந்தனமா குளிர்ந்து போச்சு, பன்னீரா குளிர்ந்து போச்சு, செவ்வாடா குளிர்ந்து போச்சு, பஞ்சாமிரதமா குளிர்ந்து போச்சு, முருகா. கோலமையில் திருவடிவம் குன்றக்குடி மாமலையினிலே வெற்றி மேல் வெற்றி எல்லாம் வேல் முருகன் தந்தருள்வான். குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, வளமும் பொருள் நலமும் வளரும் அருள் இறையும், வளமும் பொருள் நலமும் வளரும் அருள் இறையும். சண்முகநாதன் சந்நிதி கண் கண்ட நிம்மதி, சண்முகநாதன் சந்நிதி கண் கண்ட நிம்மதி. குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா. பூந்தோட்டம் பச்சை மயில் ஒயிலாட்டம் கவஞான காவடிகள் சந்தனத்தம் கொண்டாட்டம். பாலையும் பூமாலையும் சூட வந்தோமே, பாலமுதும் தேனமுதும் படைக்க வந்தோமே, பாமாலையும் பூமாலையும் சூட வந்தோமே, பாலமுதும் தேனமுதும் படைக்க வந்தோமே. குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா. கண்ணில் பிறந்தவனே வெற்றி தரும் வேலவனே, நெற்றி கண்ணில் பிறந்தவனே வெற்றி தரும் வேலவனே, சுற்றி வந்து மலை நின்றான் கந்தனே, சுற்றி வந்து மலை நின்றான் கந்தனே. அவனை சுற்றி வந்தால் புகழ் சேரும் வாழ்விலே, அவனை சுற்றி வந்தால் புகழ் சேரும் வாழ்விலே. சந்தன காவடி சர்க்கரை காவடி மச்ச காவடி பால் காவடி தேர் காவடி புஷ்ப காவடி. சந்தன காவடி சர்க்கரை காவடி மச்ச காவடி பால் காவடி தேர் காவடி புஷ்ப காவடி. அவனருளால் எடுத்து வரும் அக்கினி காவடி. வளரும் அருள் இறையும் சண்முகநாதன் சந்நிதி கண் கண்ட நிம்மதி, சண்முகநாதன் சந்நிதி கண் கண்ட நிம்மதி. முருகா குமரையா குன்றக்குடி குமரையா.
பிள்ளைகள் எந்த காலத்திலும் இனிது வாழ்வார்கள். இதில் ஆட்சேபனை இல்லை. அவன் கலியுக வரதன். கண்ட கடவுளே நமது சொந்த கடவுள்.